கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது தற்செயலா நடக்கலைங்க. இது ஒரு அழைப்புங்க. நீங்க இப்போ வாழ்க்கையில ஏதாச்சும் மாறாதான்னு காத்துட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல செய்தி, ஒரு சேஞ்ச், ஒரு சுபகாரியம். ஆனா என்ன ஆச்சு? அந்த நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா கடைசி நிமிஷத்துல கைக்கு எட்டுவது, வாய்க்கு எட்டாமல் போய்விடுமுங்க. இதெல்லாம் நடக்கும்போது நீங்க யாரிடமும் சொல்ல முடியாம மன வலியோடு என்ன தப்பு நான் பண்ணேன்னு கடவுளிடம் கத்தி அழுதுருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜங்க. இந்த தடை, இந்த கஷ்டம், இந்த மன அழுத்தம் இதெல்லாம் உங்களை தோற்கடிக்க வரலைங்க. உங்களை எழுப்ப தான் வந்திருக்குதுங்க. கடகராசிக்காரர்களுக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆனா அந்த மாற்றம் வரணும்னா நீங்க ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணுங்க. உங்க மனசுல இப்ப இருக்கிற கவலையை நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வம் பேரை கமெண்ட்ல எழுதுங்க. மறக்காம ஊர் பேரையும் சேர்த்து எழுதுங்க. மேலும் இன்னும் நீங்க நம்ம குடும்பத்துல ஜாயின் ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே சேர்ந்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு உங்க விதியை மாற்ற போற கடகராசி பலனுக்குள் நாம செல்வோங்க. காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கடகராசிக்கு வணக்கம்ங்க. அன்பிற்கும் கருணைக்கும் தாயுள்ளம் கொண்ட மனிதாபிமானத்திற்கும் அடையாளமான கடகராசி நேயர்களே, சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த குளிர்ச்சியான மனதுக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும்ங்க. கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் வெறும் ஜோதிட பலன் கிடையாதுங்க. இது உங்கள பல பேரோட வாழ்க்கையில இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துட்டு இருக்கிற ஒரு கசப்பான உண்மைங்க. நமக்கு ஏன் இந்த நிலைமை? இந்த ஒரு கேள்வி கடகராசிக்காரங்களோட தூக்கத்தை மொத்தமா கெடுத்துட்டு இருக்குதுங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மனசு பாரமா இருக்கு. காரணம் தெரியாமலே கண்ணில் தண்ணி வருது. யாரை நம்பி இவ்வளவு பாசத்தை கொட்டினோம்? யாருக்கு அன்னமிட்டு பாதுகாப்பா வச்சிருந்தோம்? ஆனா கடைசியில அந்த கையை நம்ம கழுத்தை நெரிக்க வருதுன்னு நீங்க உள்ளுக்குள்ள செத்து போயிருக்கீங்க. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு தாயா இருந்து கவனிச்சுக்கிறவங்க. ஒருத்தர் பசியோட வராங்கன்னா உங்க தட்டில் இருக்கிற சோத்தை அப்படியே எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க தண்ணியை குடிச்சிட்டு படுக்கிற ரகம்ங்க. ஒருத்தர் கஷ்டம்னு வந்து நின்னா உங்க சொந்த துக்கத்தை ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு அவங்களுக்காக உயிரை கொடுத்து உழைப்பீங்க. நீங்க எவருக்காக துணையா நின்னீங்களோ, நீங்க யாருக்காக உங்க சந்தோஷத்தை தியாகம் செஞ்சீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிராக திரும்புறத உங்களால நம்பவே முடியலைங்க. நீங்க ஊட்டிய அதே கை இன்னைக்கு உங்க நிம்மதியை பறிக்க காத்துட்டு இருக்குங்கிற கசப்பான உண்மையை நீங்க நம்பிதான் ஆகணுங்க. வெளியில பார்க்கும்போது நீங்க எப்போதுமே ஒரு புன்னகையோட மற்றவங்களை அரவணைக்கிற ஒரு பெரிய மனுஷன் மாதிரி உங்களை நீங்களே காட்டிக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள நீங்க உடைஞ்சு போய் இருக்கீங்க. ஏன்னா உங்களை வீழ்த்தியது யாரோ வெளியால் இல்லைங்க. உங்க கூடவே இருந்து உங்க வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உனக்கு நான் இருக்கேன்டான்னு உங்க கையை பிடிச்ச அழுத அதே கைகள் தான் இன்னைக்கு சமயம் பார்த்து உங்க கௌரவத்தை சிதைக்க போகுதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இழப்புகள் புதுசு கிடையாதுங்க. ஆனா பாசம் காட்டி வஞ்சகம் செய்யற துரோகம் அப்படிப்பட்டது இல்லைங்க. அது உங்க உயிரையே உருக்கி எடுத்துருதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா உங்கள் ஜாதகத்துல 6ஆம் இடமான வருண ரோக சத்ருஸ்தானம் மற்றும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் இப்போ ஒரு சதிவலையில சிக்கி இருக்குதுங்க. இதனாலதான் நீங்க யாருக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சீங்களோ, எவருக்காக உங்க சொந்த கௌரவத்தை விட்டு கொடுத்தீங்களோ அவர்களே இன்று உங்களை உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அலட்சியமா தூக்கி எறியறாங்க. உங்க அதிகமான அன்பு தான் இப்போ உங்களுக்கு பலவீனமா மாறி இருக்குதுங்க. நீங்க செஞ்ச தர்மமே இப்போ உங்களுக்கு துரோகமா வந்து நிக்குதுங்க. இந்த வீடியோ வரிசையில நம்ம முக்கியமான சில விஷயங்களை உடைக்க போறோம்ங்க. குறிப்பா அந்த 3 உறவுகள் யார்? அவர்கள் எப்படி உங்கள் பாசத்தை வைத்து பகடையாடுகிறார்கள்? 1 உங்கள் அரவணைப்பில் வளர்ந்துவிட்டு இப்போது உங்களை ஒன்றும் இல்லாதவர்னு சொல்லும் அந்த முதல் உறவு யார்?
2வது, பாசம் காட்டும் சகுனிகள் போல உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒளிந்திருக்கும் அந்த பெண் உறவு யார்? 3வது, நண்பன் என்ற போர்வையில் இருந்து கொண்டு உங்கள் வீட்டு பிரச்சனைகளை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கும் அந்த துரோகி யார்? இந்த வீடியோவை நீங்க ஒரு நொடி கூட விடாம பார்க்கணுங்க. ஏன்னா இது உங்களுக்காக நான் போடுற வீடியோ இல்லைங்க. உங்க கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற அந்த சதிய நீங்க அடையாளம் காணணுங்க. உங்களை அள வச்சவங்க முன்னாடி நீங்க மீண்டும் அதே கம்பீரத்தோட, ராஜ மரியாதையோட தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது தான் இந்த ஜாதக ரகசியத்தோட ஒரே நோக்கமுங்க. இது உங்களுக்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாதுங்க. இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டிங்க. துரோகத்தால வரும் கண்ணீரை விட அந்த துரோகிய அடையாளம் கண்டு ஒதுக்கி வைக்காததான் மிகப்பெரிய வீழ்ச்சிங்க. இந்த அறிமுகத்துல உங்க மன உளைச்சலுக்கும் உங்க வாழ்க்கையில இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த சரிவுக்கும் காரணமான அந்த நன்றி மறந்த சூழலை பத்தி அணுவா பார்க்க போறோம்ங்க. வாருங்கள், கடகத்தின் விதி ஏன் இப்படி விளையாடுது, அன்னமிட்ட கையை ஏன் கடிக்க பார்க்குது, இதை பற்றி மிக மிக விரிவா பார்ப்போம்ங்க. இது ஜாதக ரகசியம்ங்க. அந்த முதல் உறவு இரத்த பாசமா ரணப்பாசமா? கடகராசி நேர்களே, இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான வலி எது தெரியுமா? ஒரு அந்நியன் நம்மளை அடிக்கிற வலி இல்லைங்க. நம்ம ரத்த சம்பந்தமான ஒருத்தனோ இல்லை நம்ம கையை பிடிச்சு வளர்ந்த ஒருத்தனோ நம்ம முதுகுல குத்துற வலிதான் உலகத்திலேயே பெரிய கொடுமைங்க. இப்போ கடகராசிக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. நான் அறிமுகத்துல சொன்ன அந்த துரோகி ஏதோ வெளியூர்ல இல்லை உங்க குடும்பத்திலேயோ உங்க ரத்த பந்தத்திலேயோ நீங்க என் உயிர்னு நம்பின அந்த நிழலையோ ஒளிஞ்சிருக்கிறாருங்க. ஜோதிட ரீதியா கடகராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் இப்போ ஒரு பலவீனமான பார்வையில இருக்குதுங்க. 2ஆம் இடம் என்பது உங்கள் குடும்பம் மற்றும் தனத்தை குறிக்குங்க. 7ஆம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய கூட்டாளிகளை குறிக்குமுங்க. இந்த உறவு முறை கொண்ட நபர்களிடமிருந்து தான் இப்போ உங்களுக்கு அந்த அருணமான துரோகம் வரப்போகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் அவங்கள உங்க கண்ணை விட அதிகமா நம்பி இருப்பீங்க. நம்ம ஆளுங்க, நமக்காக இவங்க நிற்பாங்கன்னு நினைச்சு உங்க வீட்டு ரகசியம், நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சேமிப்பு, உங்க எதிர்கால திட்டம் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொட்டியிருப்பீங்க. கடகராசி நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க எப்பவும் மற்றவங்களுக்கு தாயா இருந்து வாரி வழங்குறதுல வள்ளலுங்க. உங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னோ இல்லை உங்க உறவுக்காரங்க ஒரு நெருக்கடியில இருக்காங்கன்னோ தெரிஞ்சா உங்க சொந்த தேவைகளை சுருக்கிக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. அவங்க பிள்ளைகளோட படிப்புக்கோ ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை அவங்க ஒரு நிலம் வாங்குறதுக்கோ நீங்க முன்னாடி நின்று பணத்தை கொட்டியிருப்பீங்க. பரவாயில்ல, நம்ம ரத்தம் தானேன்னு நீங்க உருகி போன அந்த ஒரு இடம்தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமா மாறி இருக்குதுங்க. நீங்க ஊட்டிய அதே கைகள் தான் இப்ப சமயம் பார்த்து உங்க கௌரவத்தை சிதைக்க காத்துட்டு இருக்குதுங்க. அவர்கள் எப்படி உங்க முதுகுல குத்துவார்கள்? கடகராசிக்கு இப்ப கிரகங்கள் இருக்கிற நிலையை வச்சு பார்த்தா இந்த உறவினர்கள் உங்க முன்னாடி வரும்போது ரொம்ப நைஸா பேசுவாங்க. உனக்கு இப்ப நேரம் சரியில்லையோ, நான் உதவி செய்யட்டுமான்னு கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள உங்க வீழ்ச்சிய அணுவா ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்கனாலோ இல்லை ஒரு சுபகாரியம் செய்ய திட்டம் போட்டாலோ உங்களுக்கு தெரியாமலேயே அதை தடுக்க இவங்க தான் பின்னால இருந்து வேலை பார்ப்பாங்க. நீங்க நம்பிக்கையோட சொன்ன ஒரு சின்ன குடும்ப பிரச்சனைய ஊர் புறா தப்பு தப்பா பரப்பி உங்களை ஒரு மோசமான மனிதர் போல சித்தரிப்பாங்க. குறிப்பா பூர்வீக சொத்து விவகாரங்கள்லையோ இல்லை ஒரு விசேஷத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையோ இவங்க வாய்ப்பா எடுத்துக்கிட்டு தட்டி பறிப்பாங்க. மற்றவங்க முன்னாடி உங்களை ஒரு மட்டமான ஆளா காட்டி உங்க வாயாலேயே உங்களை அசிங்கப்பட வைப்பாங்க. நீங்க பல வருஷமா ஒரு மரியாதையை சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு சின்ன பொய்ய சொல்லி அந்த பெயரை தரைமட்டமாக்கிடுவாருங்க. ஏன் உங்களை அவர்களுக்கு பிடிக்கவில்லை? கடகராசிக்காரங்க கிட்ட இருக்கிற அந்த அரவணைக்கும் குணம், எதையும் தாங்கும் இதய வலிமை, மற்றவங்க மேல நீங்க காட்டுற அந்த உண்மையான அன்பு, இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய பொறாமை இருக்குதுங்க. நாமும் தான் இருக்கோம், ஆனா இவனை மட்டும் ஏன் எல்லாரும் ஒரு நல்ல மனுஷனா கொண்டாடுறாங்க, இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ செல்வாக்கு கிடைக்குங்கிற அந்த வன்மம் தாங்க.
அவங்கள சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க வீக் பாயிண்ட் உங்க எதிரிகிட்ட சொல்லி அவங்க கிட்ட இருந்து லாபம் பார்க்குற இந்த எத்தன் உங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க. இவரா இப்படி செய்வாரு? இன்னும் உங்க மனசு அவங்கள நம்ப துடிக்குது பாருங்க. அங்க தான் கடகராசி மறுபடியும் தோத்து போகுதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? கடகராசி நேயர்களே, இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. பாசம் காட்டுற எல்லாருமே உறவுகள் கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மற்ற உறவினர்களை பத்தி ஓவரா புரணி பேசுறாங்களோ, யாரெல்லாம் உங்க வருமானம் எவ்வளவுன்னு தோண்டி தோண்டி திருவி விசாரிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்க வீட்டு வாசல அவங்களுக்கு கொஞ்சம் சுருக்குங்க. அப்பதான் அந்த துரோகிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுங்க. இந்த துரோகத்தின் வேதனையில நீங்க நிலை குலைந்து நிற்கும்போது அதே நபர் முன்னாடி வந்து நின்னு என்னடா இப்படி ஆகிடுச்சுன்னு முதலை கண்ணீர் வடிப்பாருங்க. இந்த முதல் உறவை நீங்க அடையாளம் கண்டு ஒதுங்கலைன்னா உங்க எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுமுங்க. கடகராசினியர்களே, இது வெறும் ஆரம்பம்தாங்க. இந்த இரத்த பந்த துரோகத்தை தாண்டி இன்னும் 2 முக்கியமான உறவுகள் உங்க நம்பிக்கையை விலை பேச காத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு? அவங்க எப்படி உங்க பாசத்தை ஆயுதமா பயன்படுத்துறாங்க? வாருங்கள், அடுத்த பகுதியில் அந்த பாசம் காட்டும் சகுனிகளை பற்றி இன்னும் ஆழமா நுணுக்கமா பார்ப்போங்க. பாசம் காட்டும் சகுனிகள் உங்கள் நிழலையே ஒளிந்திருக்கும் அந்த ஆபத்து என்னன்னு கடகராசி நேயர்களே, முதல் பகுதியில் இரத்த பந்த துரோகத்தை பற்றி பார்த்தோங்க. ஆனால் அதை விட ஒரு நுணுக்கமான ஒரு கொடூரமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு இருக்குங்க. அதுதான் பாசம் காட்டும் சகுனிகளுங்க. இவங்க யார் தெரியுமா? உங்கள் முன்னாடி ரொம்ப பவ்யமாக நடந்துக்கிறாங்க. உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தான் உங்கள் வீட்டு ரகசியங்களை உங்கள் எதிரிகளிடம் கொண்டு போய் சேர்க்குற அந்த பாலம்ங்க. ஜோதிட ரீதியாக கடகராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் இப்போ ஒரு விசித்திரமான கிரக பார்வையில் இருக்குதுங்க. 4ஆம் இடம் என்பது உங்கள் வீடுங்க, சுகம் மற்றும் உங்கள் மன நிம்மதியை குறிக்குங்க. 11ஆம் இடம் என்பது லாபம் மற்றும் உங்கள் நட்பு வட்டாரத்தை குறிக்குங்க. கடகராசிக்காரங்க எப்போதுமே ஒருத்தர் மேலே அன்பு வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு கதவு மட்டுமில்ல, உங்கள் இதய கதவையும் அவங்களுக்காக திறந்து வைப்பீங்க. நம்ம வீட்டு ஆளுங்கிற அந்த அதீத நம்பிக்கையில் உங்கள் நகை, பணம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதல் உங்கள் கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கிற அந்தரங்க பிரச்சனைகள் வர எல்லாத்தையும் இவங்க முன்னாடி பேசியிருப்பீங்க. எப்படி இவர்களை அடையாளம் காண்பது? இந்த சகுனிகள் உங்கள் முன்னாடி வரும்போது ஒரு பக்தி பழமாவோ அல்லது பெரிய மனுஷன் தோரணையிலையோ இருப்பாங்கங்க. சாமி மேலே சத்தியமாக உனக்கு நான் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வன்மத்தை வகுத்துட்டு இருக்காங்கங்க. நீங்கள் ஒரு புது நகை வாங்குறீங்கன்னா, அடடா உனக்கு திஷ்டி பற்ற போதுன்னு அக்கறையாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் இவனுக்கு எங்கே இருந்து வருது இவ்வளவு பணம்னு உங்களை பற்றி தரக்குறையாக பேசுவாங்கங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டு சமையலறை வரைக்கும் வந்து போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு சில பெண்களுக்கு அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கு இடம் கொடுத்துருப்பீங்க. அந்த உரிமையை தான் அவங்க இப்போ அவங்களுக்கு யமனாக மாற்ற பார்க்குறாங்கங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்ன விரிசலை இவங்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாற்றி உங்கள் குடும்பத்தையே ரெண்டாக்க துடிக்கிற அந்த பாசக்கார சகுனி உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கிறாருங்க. ஏன் இந்த வன்மம்? கடகராசிக்காரங்க எப்பவும் மற்றவங்கள விட ஒரு படி மேலேயே கௌரவமாக இருப்பாங்க. அந்த புகழைத்தான் அவங்களுக்கு பிடிக்கலைங்க. நாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவன் மட்டும் எப்படி எப்பவும் ஒரு ராஜா மரியாதையோடு இருக்கான்? அவனோட இந்த கௌரவத்தை சிதைக்கணுங்கிற அந்த ஒரு கொடூரமான பொறாமை எண்ணம் தான் அவங்கள சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் எதிரிக்கு இவங்க தான் எல்லா வழிகளையும் சொல்லி கொடுப்பாங்க. அவனுக்கு இப்போ தான் பண நெருக்கடி இருக்குது, இப்போ போய் நெருங்கினா அவன் காலின் கோல் சொல்லி கொடுத்து உங்களை சிக்க வைக்கிற அந்த துரோகியின் முகம் இப்போ உங்கள் நினைவுக்கு வருங்க. ஆனால் இவரா இப்படி செய்வாருன்னு உங்கள் மனசு இன்னும் அவங்கள நம்ப துடிக்குது பாருங்க. அங்கே தான் கடகராசி மிகப்பெரிய தப்பு பண்ணுதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கடகராசி நேயர்களே, இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க.
பாசம் காட்டுற எல்லாருமே நல்லவங்க கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மற்றவங்கள பற்றி ரொம்ப அதிகமாக புரணி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் உங்க சொந்த விஷயங்களை தோண்டி துருவி விசாரிக்காங்களோ, அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்கள் வீட்டு ரகசியங்களுக்கு ஒரு இரும்பு திரை போடுங்க. அப்பதான் அந்த சகுனிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுமுங்க. இந்த துரோகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பயங்கரமான உறவு ஒன்று இருக்குதுங்க. அதுதான் உற்ற நண்பங்கிற போர்வையில் இருக்கிற அந்த நச்சு பாம்புங்க. அது எப்படி உங்களை கொத்த காத்துக்கிட்டு இருக்கு. வாருங்கள், அடுத்த பகுதியில் அந்த உயிருக்கு உயிரான நண்பன் செய்ய போற அந்த துரோகத்தை பற்றி விலாவரியாக பார்ப்போங்க. உயிருக்கு உயிரான நண்பனா, உருவம் இல்லாத எதிரியா? கடகராசி நேர்களே, இதுவரைக்கும் ரத்த பந்தத்தையும் பாசக்கார சலனிகளையும் பற்றி பார்த்தோங்க. ஆனால் இதையெல்லாம் விட ஒரு கொடூரமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நிழல் மாதிரி தொடர்ந்துட்டு இருக்குங்க. அதுதான் நண்பன்கிற போர்வையில் ஒளிஞ்சிருக்கிற அந்த நச்சு பாம்புங்க. நண்பன்டான்னு நீங்கள் யாரை கட்டுப்பிடிச்சிக்கிட்டு உங்கள் கஷ்ட நஷ்டத்தை எல்லாயும் பகிர்ந்துக்கிட்டீங்களோ, இன்னைக்கு அதே நண்பன் தான் உங்கள் கௌரவத்தை இலக்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜோதிட ரீதியாக கடகராசிக்கு 11ஆம் இடம் என்பது ரிஷபராசிங்க. இதோட அதிபதி சுக்கிர பகவானுங்க. சுக்கிரன் இப்போ ஒரு விசித்திரமான பார்வையில் இருக்கும்போது உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய விரிசல் விழப்போகுதுங்க. கடகராசிக்காரங்க எப்போதுமே நட்புக்கு இலக்கணமானவங்க. ஒரு நண்பனுக்காக நீங்கள் அடிதடிக்கு கூட போவீங்க. உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற கடைசி பணத்தை கூட அவனுக்காக செலவு பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் யாருக்காக இவ்வளவு செலவு செஞ்சீங்களோ அவங்க இன்னைக்கு உங்கள் எதிரியோட கை கோத்துட்டு உங்களை வீழ்த்த திட்டம் போடுறாங்க. நீங்கள் எப்பவும் மற்றவர்களை விட ஒரு படி மேலேயே அன்பு செலுத்துவீங்க. உங்கள் தொழிலோட ரகசியம், நீங்கள் ஒரு புதுசாக ஒரு நிலம் வாங்க போகிறது, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு அந்தரங்க பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் அந்த நண்பன்கிட்ட கொட்டியிருப்பீங்க. இவன் நம்ம ஆள், இவங்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறோம்னு நீங்கள் நினச்ச அந்த ஒரு அப்பாவித்தனம் தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வினையாக வந்து நிற்குதுங்க. எப்படி இந்த துரோகம் அரங்கேறம்? இந்த நண்பன் உங்கள் முன்னாடி வரும்போது உங்களை விட அதிகமாக உங்களுக்காக கவலைப்படுற மாதிரி நடிப்பாங்க. மச்சான், உனக்கு இப்படி ஆகிடுச்சே, நான் இருக்கேன்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் உள்ளுக்குள்ள உங்கள் வீழ்ச்சியை அணுவணுவாக ரசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான டீல் பேசும்போதோ அல்லது ஒரு புது முயற்சியில் இறங்கும் போதோ உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் எதிரிக்கு வந்ததான் லைன் போட்டு தருவாங்க. அவன் இப்போ இந்த இடத்துல தான் சறுக்க போகிறாங்க. நீ அந்த இடத்துல போய் நில்லுன்னு உங்களை ஒரு பொறிக்குள்ளே தள்ளி விடுற வேலையை இந்த நண்பன் தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களில், உங்கள் அந்தரங்க கூட்டங்களில் முன்னாடி நின்று வேலை செய்கிற ஒருத்தராக இவன் இருப்பாங்க. உங்கள் வீட்டு சாவியே அவங்ககிட்ட இருக்குங்க. அந்த உரிமையைத்தான் அவன் இப்போ துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரியாமல் செஞ்ச ஒரு தப்பை இல்லை ஒரு சின்ன சறுக்கில் அவங்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு ஊரில் இருக்கிற 4 பேர்கிட்ட உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லி உங்களை ஒரு மோசமான ஆளாச்சி தெரிவிப்பாங்க. ஏன் இந்த துரோகம்? கடகராசிக்கிட்ட இருக்கிற அந்த அசாத்தியமான அன்பு, திறமை, எந்த கூட்டத்தில் நின்னாலும் உங்களை மட்டும் தனித்து தெரிய வைக்கிற அந்த தேஜஸ், இதெல்லாம் பார்த்து அந்த நண்பனுக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய பொறாமை தீ இருக்குதுங்க. நாமும் தான் கூடவே சுற்றுறோம், ஆனால் இவனை மட்டும் ஏன் எல்லாரும் ஒரு நல்ல மனுஷனாக பாராட்டுறாங்க? இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு வாய்ப்பு கிடைக்குது? அந்த வன்மம் தான் அவனை சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோட வீக் பாயிண்ட் உங்கள் எதிரிகிட்ட சொல்லி அவன்கிட்ட இருந்து லாபம் பார்க்குற அந்த எத்தன் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க. இவனா இப்படி செய்வான், உங்கள் மனசு இன்னும் நம்ப துடிக்குது பாருங்க. அங்கே தான் கடகராசி மறுபடியும் தோற்று போகுதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கடகராசி நேர்களே? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. நண்பன்னு சொல்கிற எல்லாருமே நண்பர்கள் கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து உங்கள் ரகசியங்களை துருவி துருவி விசாரிக்காங்களோ, யாரெல்லாம் உங்ககிட்ட இல்லாத ஒரு குறைய சொல்லி உங்களை மட்டம் தட்டுறாங்களோ, அவங்கக்கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்கள் நட்பு கதவை இப்போவே சாத்துங்க. அப்போ தான் அந்த துரோகிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுங்க. இந்த துரோகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் முறியடிச்சு நீங்கள் மீண்டும் எப்படி விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க? அந்த மகா ரகசிய பரிகாரங்கள் என்ன?
பாருங்கள் அடுத்த பகுதியில். அந்த வெற்றி பாதையை நோக்கிய பயணத்தை பற்றி மிக விரிவாக பார்ப்போங்க. விஸ்வரூப வெற்றி, துரோகிகளை வீழ்த்தும் மகா ரகசிய பரிகாரங்கள். இதுவரைக்கும் உங்கள் இரத்த பந்தம், பாசக்கார சகனிகள், மற்ற உயிருக்கும் உயிரான நண்பன் செஞ்ச துரோகங்களை பற்றி அணு அணுவாக பார்த்தோங்க. இதை கேட்கும்போது உங்கள் மனசு இரத்த கண்ணீர் வடிக்கும்னு எனக்கு தெரியுங்க. யாரை நம்பி இவ்வளவு பாசத்தை கொட்டினோம், கடைசியில் நமக்கே இந்த நிலைமையான்னு நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் கடகமே, இது உங்கள் வீழ்ச்சி கிடையாதுங்க. இது ஒரு மகா எழுச்சிக்கான ஆரம்பம்ங்க. ஜோதிட ரீதியாக கடகராசிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுதுங்க. உங்களை அளவச்சவங்க முன்னாடி நீங்கள் அதே அன்போடு ஆனால் அதிக கம்பீரத்தோட மீண்டும் ஒரு ராஜ மரியாதையோடு தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்கள் பாசத்தை ஏளனம் செஞ்சவங்க, உங்கள் கௌரவத்தை சிதைக்க பார்த்தவங்க எல்லாரும் நீங்கள் மேலே வரதை பார்த்து திகைக்க போகிறாங்க. அந்த வெற்றியை அடைய நீங்கள் இப்போ சில அதிரடி மாற்றங்களை செஞ்சே ஆகணுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மாற்றம், கடகராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலையை வச்சு பார்த்தா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது எல்லை கோடுங்க. நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் வீட்டு சாவியையும் மனசு சாவியும் தூக்கி கொடுத்துருவீங்க. இனிமேல் அப்படி செய்யாதீங்க. உங்கள் அன்பு தாராளமாக இருக்கட்டும்ங்க. ஆனால் உங்கள் அந்தரங்கம் ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கட்டும்ங்க. யாரெல்லாம் உங்களை ஏமாளுன்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு அமைதியான ஆழ்கடல் மாதிரி மாறுங்க. மேலோட்டமாக அமைதியாக இருங்க. ஆனால் உங்கள் அடுத்த நகர்வு என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. துரோகிகளை வீழ்த்தும் மகா ரகசிய பரிகாரங்கள். உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுங்க. மனதிற்கும் நிம்மதிக்கும் அதிபதி அவர்தாங்க. உங்களுக்கு நடந்த இந்த நம்பிக்கை துரோகங்கள், நீங்கள் இழந்த செல்வாக்கையும் நிம்மதியும் பெற இந்த 2 பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒன்று தாய் வழி வழிபாடுங்க, அல்லது அம்பிகை வழிபாடுங்க. திங்கட்கிழமை அன்று அம்பிகை கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்க. குறிப்பாக தயிர் சாதம் அல்லது வெள்ளை நிற உணவை உங்கள் கையால் ஏழைகளுக்கு தானமாக வழங்குங்க. சந்திர பகவானின் அம்சம் நிறைந்த இந்த தானம் உங்கள் மன அழுத்தத்தை போக்கி உங்களை சுற்றியுள்ள தோகைகளை தானாகவே விலக்கி வைக்குங்க. 2வது வெள்ளி மோதிர ரகசியம்ங்க. உங்கள் வலது கை சுண்டு விரல்ல ஒரு வெள்ளி மோதிரம் அணியுங்கள். இது உங்கள் மனதை நிலைப்படுத்துமுங்க. உங்களை வீழ்த்த நினைக்கும் சகுனிகளின் கண்கள் உங்கள் மீது படாதபடி இது ஒரு கவசமாக செயல்படுமுங்க. அதே போல தினமும் இரவு தூங்கும் முன் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து மறுநாள் காலை அதை குடிப்பது உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை தருங்க. இறுதியாக ஒரு எச்சரிக்கைங்க கடகராசினியர்களே, துரோகம் செஞ்சவங்க மேலே கோவப்பட்டு உங்கள் இரத்த அழுத்தத்தை ஏற்றிக்காதீங்க. காலம் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குமுங்க. உங்களை வீழ்த்த நினைச்ச அந்த சகுனிகள் அவங்க செஞ்ச வினையாலேயே தவிக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் அவங்களுக்காக பரிதாபப்பட்டு மீண்டும் அவங்கள சேர்த்துக்கவே கூடாதுங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்த இந்த துரோகங்களை, இந்த சதிவலைகள் எல்லாம் ஏதோ ஒரு சினிமா கதை கிடையாதுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ரத்தமும் சதையுமான வேதனைகள்ங்க. அன்னமிட்ட கையே கடிக்க பார்க்குதுங்கிற நீங்கள் நிலை குலைஞ்சு போன அந்த ஒவ்வொரு இரவுக்கும் அந்த ஆதிசிவன் ஒரு விடை வச்சிருக்கிறாருங்க. உங்களை வீழ்த்தியது உங்கள் எதிரி இல்லைங்க, உங்ககிட்ட இருந்த அந்த தாய் உள்ளம்தான். உங்கள் பாசத்தை உங்களுக்கே எதிராக திருப்பி உங்கள் நிம்மதியை குலைச்ச அந்த சகுனிகள் இப்போ வேணா ஜெயிச்ச மாதிரி சிரிக்கலாமுங்க. ஆனால் கடகமே ஆழ்கடல் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் அழகுங்க. அது சீர ஆரம்பிச்சா எப்பேற்பட்ட சதிகாரணியும் அடிச்சுட்டு போயிடுமுங்க. உங்கள் கௌரவத்தை ஏளனம் செஞ்சவங்க நாளைக்கு உங்கள் வளர்ச்சியை பார்த்து திகைத்து போய் நிற்க போகிற காலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க. துரோகம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும், அவங்க உங்கள் ரத்த பந்தமாக இருந்தாலும் சரி, உயிர் தோழனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாதீங்க. மன்னிப்பு கொடுக்கறது உங்கள் குணமுங்க. ஆனால் மறுபடியும் அவங்கள வீட்டுக்குள்ளே விடுறது மிகப்பெரிய தப்புங்க. உங்கள் வெற்றியை மட்டுமே இனி பதிலாக தாங்க. நீங்கள் மீண்டும் அதே கம்பீரத்தோட அதே ராஜ மரியாதையோட உங்கள் சிம்மாசனத்தில் அமர போகிறத அந்த பிரபஞ்சம் இப்போவே எழுதிடுச்சுங்க. உங்கள் தண்ணீரை துடைச்ச அதே கைகள் தான் நாளைக்கு உங்கள் வெற்றி கொடியும் பிடிக்க போகுதுங்க. இனி உங்கள் ரகசியங்கள் ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கட்டும்ங்க. உங்கள் உழைப்பும் உங்கள் அமைதியும் மட்டுமே சத்தம் போடட்டும்ங்க.
இது உங்களோட வீழ்ச்சியோட முடிவு, உங்கள் மகா எழுச்சியோட ஆரம்பம்ங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேங்க. உங்கள் சுற்றியுள்ள அந்த சகுனிகளை இப்போ அடையாளம் கண்டீங்களா? அவங்க செஞ்ச துரோகத்தால் நீங்கள் பட்ட கஷ்டங்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை போலவே துரோகத்தால் உடைஞ்சு போயிருக்கிற மற்ற கடகராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கட்டும்ங்க. இது போன்ற உண்மையான அதிரடியான ஜாதக ரகசியங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அந்த மகா வெற்றிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. மீண்டும் ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை விழிப்புடன் இருங்க, வெற்றியுடன் இருங்க. நல்லது நடக்குங்க, நல்லதே நடக்குங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமோடு. நன்றி, வணக்கம்.